இப்படி பாரு. ஆமா, அங்கே ஒரு நாய் உள்ளார படுத்துருது. அங்கே பாரு, அங்கே பாருங்க மாமா, உள்ளார அங்கே பாரு, ஐப்பு மணியில் பாரு, வந்து லவுக்குன்னு பிடிங்கி விட போகுது. நாய்க்கு உனக்குமே ஏற்கனவே பார்க்க மாலை போட்டுன்னு கூட பார்க்க பிடிச்சி பிடிங்கி விட வந்து பார்த்து செய். அதுதான் சொல்கிறேன், நாய்க்கும் அவருக்கும் பார்க்கணும். உன் மனையில் தான் படுத்துருதா இப்போ ஒரு குட்டி போட்டு தருது. கந்தா எப்படி ஓகேவா கிழங்குலாம்? மழை இருக்குங்கிறாங்க நீ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். ஸ்கூல் லீவா? ஆல்ரெடி வழக்கமாக ஒரு தானே இன்னைக்கு சனிக்கிழமை. ஆ கொத்துக்கறா என்ன எல்லாம் கலர் கலராக வெள்ளை ஒடி பிச்சுட்டு தொங்குது, செல்லுங்க தொங்குது, கையில் கொடுவ தொங்குது. ஆ கையில் ஏதோ ஒரு ஆதுகாரத்தை வச்சு தான் பிடிக்குங்களாட்டு தான். எப்படி ஐப்பனுக்கு மாலை போட்டுருக்கீங்களே, எப்படி மழை வரும்? வராதா? நீங்களாம் மாலை போட்டுரு வர நல்லா பிடுங்க சித்தப்பா. ஏன்னா கருப்பு கிழங்கு அது. கடுப்பா? கருப்பு கிழங்கா? சாப்பிடலாமா அது? பார்த்து வெட்டுங்கம்மா, நல்லா பார்த்து போடுங்க. கிழங்கு விற்காம எடுத்துச்சுன்னா அடையாளம் வச்சுருங்க. சரி ஓகே. ஆமா, மாலையை போட்டிருக்கீங்க? மாலை போட்டுருக்குற அறிகுறியே ஒன்றைங்க. ஆனால் என்ன கைத்துல மட்டும் தான் துண்டு கட்டுருக்குறீங்க? சாமி உள்ள இருக்குதா? இப்போ நான் கேட்குறதுல தெரிஞ்சுக்கிறதுல மாலையை போட்டிருக்கீங்க? எல்லாமே நம்ம சைடில் ஃபுல்லாக மாலை தானா? ஆ சரி, இன்னும் ஒரு 4 நாளைக்கு இருப்பீங்களா? அப்புறம் கோயிலுக்கு போய் இல்லை இங்கே 4 நாளைக்கு தானே இங்கே கிழங்கு பிடுங்க வருவாங்கண்ணா. கிழங்கு பிடிங்கிட்டு போய் அப்புறம் நல்லா சாப்பிட்டு ஊரை சுற்றி அடித்து பார்த்துட்டு வருவாங்க. ஆமாம், நீங்கள் மாலை போடலீங்களா? சாமி வர சொல்லுங்க. சாமி வர சொல்ல எப்போ தான் வர சொல்லும்? பகவானு தான் தெரியும். என்ன கீழே அம்மாயமாக குனிஞ்சிட்டு போடுங்கிறா, என்ன காரணம்? ஐயோ என்னடா அது? ஐயோ அப்படியா? அப்படியே அப்பா நல்லா டைட்டா? பரவாயில்ல. நடராஜா எப்போ சாமி கோயிலுக்கு எப்போ போகுது? 20ஆம் தேதி மலை ஏறுதா? இப்போ இத்தனை நாள் எங்கே ஏறுது? குச்சிக்காட்டில் மலை ஏறுதா? ஒத்துக்காரா அண்ணன் மலை போட்டுருக்காரா? ஐயோ என்னடா புடி நம்புறாரு. ஐயா அப்படிதான் ஓடி வலுவான காலில் மாட்டிக்கிட்டாரு. வலுவான காடா? வலுவான கால் பிடுங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சுப்பா. அப்போ பிடுங்காதா, வீட்டில் இருந்துக்க. பிடிச்சி அப்படியே ஒரே இப்போ தான் ஈத்து கட்டாசதா இப்படி. ஐயோ இப்போ ரொம்ப கஷ்டம். டெய்லியுமே இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுல்ல. 2 நாளைக்கு லீவ் போட்டுட்டு 2 நாளைக்கு வந்து கிழங்கு பிடுங்க. உடம்பு அப்படின்னா தான் கொஞ்சம் டயர்டு இல்லாத இருக்கும். நல்லா பார்த்து போடுங்க. நல்லா இந்த மாதிரி ஓடிங்க. அந்த கிழங்கு ஒன்று ஈத்துச்சு பாரு, எடுத்து போடுங்க.